வெண்பொங்கல் இப்படி செஞ்சீங்கன்னா வீடே நல்லா கமகமன்னு அவ்வளோ வாசனையா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே வாயில எடுத்து போட்டா அப்படியே கரைஞ்சு உள்ள போகும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டான வெண்பொங்கலும், இதுக்கு சைடிஷ்ஷா கத்திரிக்காய் கொத்தும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் கொத்து செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 கப்ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு கரெக்டா ஒரு 2 விசில் விட்டா போதும். அப்புறம் ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகா காம்பு பகுதியை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம், ஒரு கட்டி பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காயும் சிறுபருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டைம்ல இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் லைட்டா காரமா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி நிறைய நல்லா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், நம்ம கத்திரிக்காய் கொச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கத்திரிக்காய் கொச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பொங்கலுக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் செய்யறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான். ஒரு 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிடலாம். ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். இப்போ நம்ம 1 கப் அரிசி 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கிறதுனால நான் வந்து ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறி வந்ததும் குக்கர்ல சேர்த்துடலாம். குக்கர்ல சேர்த்துட்டு நம்ம இதுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பொங்கல் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல வாசனையா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுலயே ஊத்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு இது முந்திரி வந்து நல்லா ப்ரௌனா பொரிஞ்சதும் நம்ம பொங்கல் வந்து நல்லா சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிடுதுக்கு. அது மேல கொஞ்சமா மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த முந்திரியையும் சேர்த்து கிளறி இறக்கி சூடா சர்வ் பண்ணி பாருங்க. வீட்டுல எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க. அம்புட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பொங்கல் செம்மையா இருக்கும். இந்த பொங்கலுக்கும் இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கும் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லுங்க.